ரைட். சொன்னால் பாப்பம் சொன்னது அலைகளும் அலைவுகளும். இது தேர்ட் யூனிட்ல அலைகளும் அலைவுகளும் இல்ல சொன்னாங்க. அலைகள் தான் படிக்க போறோம். அதுக்கு முன்னால அலைவுகள் படிக்கிறோம். ஏன் இந்த அலைவுகள் என்ன கன்செப்டுக்குள்ள வருதுன்னா, இப்ப நான் கதைக்கிறேன். நார்மலா நீங்க இப்ப பிசிக்கல் கிளாஸ்ல இருக்கிற மாதிரி யோசிங்க. இப்ப எனக்கு முன்னால நீங்க எல்லாம் இருக்கிறீங்க. இப்ப நான் கேட்கறது என்ன, பிசிக்கல் கிளாஸ் சிச்சுவேஷன் கேட்கிறேன்னா, எனக்கு முன்னாலே எல்லாரும் இருக்கிறோம், படிச்சுட்டு இருக்காங்க. நான் கதைக்கிறது எப்படி அவனுக்கு கேட்குது? நான் கதைக்கிறது எப்படி அங்களை முன்னுக்கு கேட்குது? என்னன்னு கேட்குது? நான் என்னுடைய குரல் வள அதிருது. என்னுடைய குரல் வள அதிர அந்த குரல் வழிக்கு முன்னால இருக்கிற வழிமூலக்கூறுகள் இருக்குல்ல, அந்த வழிமூலக்கூறுகளுக்கு அதிர்வு கடத்தப்படுது. அந்த குரல் வழியின் அதிர்வு வழிமூலக்கூறுக்கு கொடுக்கப்படுது. வழிமூலக்கூறு என்ன செய்யுது? அதுக்கு பக்கத்துல இருக்கிற வழிமூலக்கூறு கொடுக்குது, அது அதுக்கு பக்கத்துல கொடுக்குது. அப்ப என்னுடைய குரல் வளை அதிர்வ வழிமூலக்கூறுக்கு கொடுப்பட அந்த வழிமூலக்கூறுகள் அப்படியே சக்தியை கடந்து போய் என்னுடைய செவிப்பறை அதிர செய்யுது. அப்ப என்னுடைய செவிப்பறை அதிர்தான் என்னுடைய மூளை சத்தமா உணருது. அப்ப இங்க அதிர்வு கடத்தப்பட்டு போகுது. ஆனா என்ன நடக்குதுன்னு சொன்னா, இந்த இடத்துல இருக்கிற குரல் வளை வழிமூலம் இதொன்னும் போறது கிடையாது. அது அங்கேயே நின்று அதிர்ந்து கொண்டு இருக்குது. இந்த சக்தி இங்கே இருந்து இங்கே கடத்தப்படுது. அப்ப ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு சக்தி கடத்தப்படுதா? இதைத்தான் நாங்கள் என்னன்னு சொல்றோம், அலை அப்படின்னு படிக்கிறோம். அலை என்று நாங்கள் பின்னுக்கு கேட்க போறோம். அப்ப ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு சக்தி கடத்தப்படுது. என்னத்தால கடத்தப்படுது? அந்த மூலக்கூறு வந்து அதிர்வாங்க. அப்ப அந்த மூலக்கூறு அதே இடத்துல இருந்து என்ன செய்ய போகுது? அதிர போகுது. அப்ப அந்த அதிர்வு மூலம்தான் அந்த சக்தி கடத்தப்படுது. அப்ப நாங்கள் அலைகள் காய்க்கிறதுக்கு முதல்ல என்னத்தை காய்க்கணும்? அந்த அதிர்வை கதைக்கணும். அதைத்தான் நாங்கள் அலைவுகள் அப்படின்னு சொல்லிக் கொள்றோம். அதிர்வு என்றதும் அலைவு அப்படின்றதும் ஒன்று. அப்ப இந்த அலைவுகளை கதைக்கிறாங்க. இந்த அலைவுகள் மூலம்தான் அலை என்ற ஒன்று உருவாகுது. அப்ப அதனால முதல்ல நாங்கள் என்னதை காய்க்கிறோம்? அந்த அலைவுகளை காய்க்கிறோம். அது ஓகே தானே? இப்ப இந்த அலைவு என்ன? அலைவியக்கம் அப்படின்னா என்ன? சொன்னாங்கள் அலைவியக்கம் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு துணிக்க ஒரு புள்ளிய மையமா வச்சுக்கொண்டு எதிரெதிர் திசையில இயங்கினால் ஒரு அங்க போகுது, திருப்பி இங்க போகுது, இங்க போகுது, திருப்பி இங்க போகுது. ஒரு புள்ளிய மையமா வச்சுக்கொண்டு அலையுமாயிருந்தா, ஒரு புள்ளிய எதிரெதிர் திசையில கடந்து இயங்குமாயிருந்தால் அலைவியக்கம். இன்னொன்று இருக்கு ஆவர்த்தன இயக்கம். அலைவியக்கம் என்ன, ஆவர்த்தன இயக்கம் என்ன? தமிழ் வேறு என்று தெரியுது உங்களுக்கு. இப்ப அலைவியக்கம் ஒரு புள்ளிய மையமா வச்சுக்கொண்டு என்ன செய்யுது? எதிரெதிர் திசையில இயங்குதா, அது அலைவியக்கம். இன்னொன்று ஆவர்த்தன இயக்கம். இப்ப ஆவர்த்தன இயக்கம் சொல்லட்டா எப்படி? ஒரு துணிக்கு இப்படி மேல போகுது, கீழே வருது, திருப்பி மேல போகுது, கீழே வருது, மேல போகுது, கீழே வருது. இது ஆவர்த்தன இயக்கம். அங்க ஒரு புள்ளிய மையமா வச்சுக்கொண்டு இயங்கல. என்ன இது? மேல போகுது, திருப்பி கீழே வருது, அடிச்சு திருப்பி மேல போகுது, கீழே வருது. இது ஆவர்த்தன இயக்கம். அப்ப இங்க ஆவர்த்தன இயக்கம் என்றது ஒன்று இருக்குது, அலைவியக்கம் என்றது ஒன்று இருக்குது. நாங்கள் கேட்கறது என்ன? அலைவியக்கம். ஆனா அந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் விளங்கணும். இப்ப முதல்ல நாங்கள் இந்த அலைவியக்கம் என்ற கன்செப்ட் எடுத்து போட்டு அதுக்கு பிறகு அந்த ஆவர்த்தன இயக்கம் என்ன அப்படின்றத கேட்கணும். இப்ப இந்த அலைவியக்கத்துல ஒரு புள்ளிய மையமா வச்சுக்கொண்டு துணிக்க அலைஞ்சால் அதை நாங்க என்னன்னு சொல்லிக்கொண்டோம்? அலைவியக்கம்னு சொன்னோம். எப்ப அலைவியக்கம் நிகழும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அலைவியக்கம் நிகழணும் என்றா அங்க ஒரு கண்டிஷன் இருக்குது. இங்க பாருங்க,
இந்த ஒரு புள்ளிய மையமா வச்சுக்கொண்டு அலைய போதல்ல. ஒரு துணிக்கு இங்க போக ஒரு விசை இங்க பிடிச்சிட்டு இருக்குது. அப்ப என்ன நடக்கும்? விசை பிடிச்சிருக்கிறதால அது இந்த வேகம் குறைஞ்சு 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 கொண்டு போய் ஓய்வடைகிறார். ஒரு இடத்துல ஓய்வடைகிறார். வேகம் குறைஞ்சு 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 கொண்டு போய் ஓய்வடைகிறார். திருப்பி என்ன நடக்க? வேகம் குறைஞ்சு குறைஞ்சு கொண்டு பூஜ்ஜியமானது தொடர்ந்து அந்த விசை தொழிற்பட்டு கொண்டிருந்தா இந்த விசையால திருப்பி ஆறுமுடி கொண்டு வருவார். அப்ப இங்க இருந்து நீங்க போய் முதல் அமர்முடியை கொண்டு போனார், திருப்பி ஆறுமுடியை கொண்டு வர்றார். வந்தவர் இந்த இடத்துல வேகம் கூட இருக்குது, ஆறுமுடியை கொண்டு வர்றாருங்களோ அந்த வேக தலைவர் இதை தாண்டி போற, திருப்பி மையத்தை தாண்டி போய்க்குள்ள திருப்பி விசை மையத்தை நோக்கி தொழிற்படும். அப்ப இப்ப மையத்தை நோக்கி தொழிற்பட்ட என்ன செய்யும்? வேகம் குறைஞ்சு 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 போய் திருப்பி ஓய்வடைவார். அப்ப ஓய்வடைஞ்சு வருது, திருப்பி விசை தொழிற்பட்ட என்ன செய்வார்? இங்க போனவர் பழையபடி திரும்பி இங்க வருவார். வேலைக்கு இந்த இடத்துல வேகம் இருக்கிறதால திருப்பி அங்கால போவார், விசை மையத்தை நோக்கி தொழிற்படுது, இங்க வர்றார். இப்படி தொடர்ந்து என்ன செய்து கொண்டிருப்பார்? அலைஞ்சு கொண்டே இருப்பார். அப்ப இங்க தொடர்ந்து அலையோடும் என்ற ஒரு கண்டிஷன் சொல்றாரு. என்ன கண்டிஷன் சொல்லுங்க, நீங்க சொல்ல பாருங்க. ஒரு துணிக்கு அலையோடும் என்ன இங்க கண்டிஷன்? இந்த விசை எப்பவும் மையத்தை நோக்கி தொழிற்படணும். ஒரு துணிக்கை அலைகிறதுக்கு கண்டிஷன் அந்த துணிக்கையில தொழிற்படுற விசை எப்பவும் மையத்தை நோக்கி இருக்கணும். அப்ப விசை ஒண்ணு எப்பவுமே மையத்தை நோக்கி, போகைக்கையும் மையத்தை நோக்கி, வரைக்கையும் மையத்தை நோக்கி. அப்ப போயேக்க அமர் முடுகிற, வரைக்க ஆறு முடுகிற, இங்கால போய்க்கு அமர் முடுகிற, திருப்பி வரைக்க ஆறு முடுகிற. அப்ப முதல் அமர் முடினா நிப்பார் ஓடத்த, திரும்பி வருவார். இங்கால போய்க்கு அமர் முடினா இன்னொருத்த நிப்பார், திரும்பி வருவார். அப்ப இங்க அலைவியக்கத்துல ஒரு விசை எப்பவுமே மையத்தை நோக்கி தொழிற்படணும். ஓகே தானே? விசை மையத்தை நோக்கி தொழிற்பட்ட அலைவியக்கம். அப்ப அலைவியக்கங்கள் இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொல்லுங்க. அலைவியக்கங்களுக்கு ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது. ஒரு ஸ்ப்ரிங்ல ஒரு திணிவை வச்சு போட்டு, திணிவை கட்டி போட்டு இதை எடுத்து போட்டு வர்றீங்க, என்ன செய்யும்? அங்கால போகும் இங்க வரும், அப்படி அங்கால போகும் இங்க வரும், தொடர்ந்து என்ன செய்வார்? அலைஞ்சு கொண்டு இருப்பார். இந்த ஸ்ப்ரிங்ல இருக்கிற விசையை பாருங்க, அங்கால போயிட்டு விசை கூடி கொண்டு போகும், பிடிச்சிருக்கு மேல சொல்லி திருப்பி வரைக்கும் விசை குறைஞ்சு கொண்டு வருவார். இங்கால போய்க்கு என்ன செய்யும்? ஸ்ப்ரிங் அமர்த்தைக்க திருப்பி விசை தொழிற்படும். எதிர் மையத்தை நோக்கித்தான் எப்பவுமே விசை தொழிற்படும். அல்லது இப்ப இப்படி யோசிச்சு பாருங்க, எப்படி ஒரு ஊசலை யோசிங்க. என்ன நடக்கும்? இது இப்படி போயிட்டு இப்படி வேலைக்குள்ள இது நிறை இப்படி இருக்கு எம்ஜி. இந்த எம்ஜின்ற ஒரு கூறு எப்பவும் இதை பிடிச்சி கீழே இருக்கும், மையத்தை நோக்கி வாங்க. திருப்பி இங்க போயிக்க எம்ஜியில கூட இங்க பிடிச்சிருக்கு. அப்ப எப்பவுமே மையத்தை நோக்கி என்ன செய்யுது? விசை தொழிற்பட்டு கொண்டிருக்கிறதால அலையுது. அல்லது இப்படி ஒன்று கேட்பேன், ஒரு ரெண்டு புள்ளிகளுக்கு இடையில ஒரு நிலையை கட்டி போட்டு இதுல ஒரு திணிவை கட்டணும். இப்ப இந்த திணிவை எடுத்து போட்டு விடுங்க, என்ன செய்யும்? கீழே வரும், திருப்பி அப்படியே மேல போகும், கீழே வரும், மேல போகும், இப்படி அலைஞ்சோண்டு. இப்படி அலைவியக்கங்கள் கிணக்க இருக்குது. அலைவியக்கங்கள் ஓகே. ஒரு புள்ளியை மையமா வச்சுக்கொண்டு அலைகிற இயக்கங்கள் அலைவியக்கங்கள். இந்த அலைவியக்கங்கள்ல ஒரு ஸ்பெஷலான அலைவியக்கம், சிறப்பான ஒரு அலைவியக்கம் தான் என்ன? எளிய இசை இயக்கம். அப்ப இந்த அலைவியக்கங்கள் ஒரு ஸ்பெஷல் கேஸ் தான் என்ன? எளிய இசை இயக்கம். அந்த எளிய இசை இயக்கத்தினால சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன், SHM அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்ப இந்த சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ல என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுல என்ன சொல்லிட்டோம்? அலைஞ்சியங்குது, அலைவியக்க நிகழுது. ஓகே, அலைவியக்க நிகழ்வுக்குள்ள விசையப்பம் எங்க இருக்கணும்? மையத்தை நோக்கி தொழிற்படும். விசை மையத்தை நோக்கி தொழிற்பட்டது அலைவியக்கம். அப்ப வெளியே இசையக்கத்துக்கு கண்டிஷன் என்ன?
விசை எப்பவும் மையத்தை நோக்கி இருக்கணும். அதே நேரம் இவருக்கு ஒரு ஆறுமுடுகள் இருக்கு. ஆறுமுடுகள் மையத்தில் இருந்த இடப்பெயர்ச்சி இருக்குல்ல, அந்த இடப்பெயர்ச்சிக்கு நேர்விகித சமனா இருக்கு. அலைவியக்கம் எல்லாத்துலயும் நேர்விகிதம்னா இருக்காது. எளிய இசை இயக்கத்துல மட்டும்தான் ஆறுமுடுகளுக்கு இடப்பெயர்ச்சி நேர்விகித சமனா இருக்கும். அப்ப அந்த ஆறுமுடுகளுக்கு இடப்பெயர்ச்சி நேர்விகித சமனா இருக்கிற இடங்களுக்கு தான் நாங்க என்ன சொல்லிக் கொள்வோம், எளிய இசை இயக்கம். அப்ப எளிய இசை இயக்கம் நிகழ்வுன்னு ரெண்டு கண்டிஷன் இருக்கு. ஏன்னா ஒன்று எளிய இசை இயக்கம் அலை இயக்கம் தானே. அலைவியக்கம் நிகழ்றதுக்கு என்ன கண்டிஷன், விசையப்போ மையத்தை நோக்கி தொலைப்படுவாங்க. அதே நேரம் ஆறுமுடுகள் இடப்பெயர்ச்சிக்கு நேர்விகித சமனா இருக்கும். அப்ப அந்த ரெண்டு கண்டிஷன்ல திருப்தி செய்தால் அது எளிய இசை இயக்கம். நீங்க இதுல ஒண்ணு கவனிப்பீங்க, விசையை இந்த பக்கத்தால போட்டுங்க. என்ன தெரியும், மெக்கானிக்ஸ்ல பாத்துனாங்க, விசை எந்த திசையில இருக்குதோ அந்த திசையில என்ன செய்யும் துணிக்கை ஆறுமுடுகள். அப்ப நான் ஆறுமுடுகள் இங்கால கொடுத்துருக்கேன், ஆனா அங்கால கொடுத்துருக்கேன் இல்லையா? சோ இந்த இடம் சிக்கல் பெறக்கூடாது. இந்த இடப்பெயர்ச்சி எந்த திசையில இருக்குது, அந்த பக்கத்தால இப்படிதான் இயங்குது. அப்ப இடப்பெயர்ச்சி இந்த திசையில நாங்கள் வேகத்தை குறிப்போம். இடப்பெயர்ச்சி எந்த திசையில இருக்குதோ அந்த திசையில வேகத்தை பிளஸ் குறிப்போம். அந்த திசையில ஆறுமுடுகளையும் பிளஸ் குறிச்சுக்கணும். அப்ப இடப்பெயர்ச்சி இருக்கிற திசையில தான் வேகத்தையும் குறிக்கணும், ஆறுமுடுகளையும் குறிக்கணும். அப்ப அந்த திசையில ஆறுமுடுகளை குறிக்க விசை இங்கால தொழிற்படுது என்றால் அமர்முடியை கொண்டு போகுது. ஓகே, அந்த திசையில ஆறுமுடுகள், ஆனா விசை இங்க தொழிற்படுறபடி அது என்ன செய்யுது, அமர்முடியை கொண்டு போகுது. அப்ப ஏ வந்து என்னத்துல வந்து மைனஸ்ல வந்து. அப்ப இந்த அங்கால குறிக்கிறதுக்கு ரீசன் என்ன, இடப்பெயர்ச்சின்ற திசையில ஆறுமுடுகளை குறிக்கணும் என்றதுக்காண்டி நான் அந்த திசையில குறிச்சுக்கொள்வேன். அப்ப இங்க எழுதிக்குள்ள ஆறுமுடுகள் இடப்பெயர்ச்சிக்கு நேர்விகிதம் சார். அப்ப இதை சமப்படுத்துறதுக்கு ஒரு மாறிலியை போடுறார். சோ k into x ஒரு மாறிலியை போட்டா இது அமர்முடுகள் விசைக்கு திசை. அப்ப முன்னுக்கு ஒரு மைனஸ் போடும். அப்ப இது மைனஸா இருக்கணும், இந்த k என்ன பெறுமதி, நேர்பெறுமதியா இருக்கணும். அதனால இதுக்கு நான் வர்க்கம் மட்டும் போட்டுக்கொள்வேன். அப்ப இது ஒமேகா ஸ்கொயர் x அப்படின்னு இருக்கு. அப்ப இதுதான் எளிய இசை இயக்கத்துக்குரிய இயக்க சமன்பாடு. ஓகே, ஒரு எளிய இசை இயக்கத்துக்குரிய இயக்க சமன்பாடு a சமன் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் x. அப்ப ஒரு துணிக்கு அலைகிற ஒரு துணிக்கை எளிய இசை இயக்கமா இல்லையான்னு கண்டுபிடிச்சு இதை வச்சுக்கோங்க. ஆறுமுடுகளை காணுவீங்க, அந்த ஆறுமுடுகள் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் x என்ற பேட்டர்ன்ல இருந்தால் அந்த இயக்கத்தை நாங்க என்னன்னு சொல்லிக் கொள்வோம், எளிய இசை இயக்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேயா, ரைட். சோ இது எளிய இசை இயக்கம். சரி, இப்ப இதுல பாருங்க, இந்த அலைகிற துணிக்கை ஒரு புள்ளிய மையமா வச்சுக்கொண்டு அலைகிற, சோ மையத்துல இருந்து எக்ஸ் தூரத்துல இருக்குது துணிக்கை. இந்த எக்ஸ் தூரத்துல இருக்கிற துணிக்கு ஆறுமுடுகள் எழுதுனா a சமன் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் x. இது நாங்க பின்னுக்கு பார்ப்போம். கோண வேகம், அதாவது வட்ட இயக்கத்துல பார்த்த கோண வேகம் தான் நீங்க வருது. அப்ப அந்த வட்ட இயக்கத்துக்கு எளிய இசை இயக்கத்துக்கு இடையில ஒரு தொடர்பு இருக்குது. அதை நாங்கள் பின்னுக்கு இருந்து இங்க கொண்டு வருவோம். அப்ப அந்த ஒமேகா தான் இதுல இருக்குது. இப்போதைக்கு ஒமேகா, இங்க இந்த ஒமேகாவுக்கு நாங்கள் பேர் சொல்றோம் கோண மீடுறன் அப்படின்னு சொல்லுவோம். கோண மீடுறன். சோ கோண கதியை நாங்க சொல்றதை இங்க கோண மீடுறன் சொல்லிக்கலாம். ஒமேகா இஸ் ஈக்குவல் 2πf தானே. இதுல ஏன் மைனஸ்ல வந்தது, மையத்தை நோக்கி சொல்லப்படுறதால மறுபடி கொண்டு போறாங்க. ஓகே, இப்ப இந்த எளிய இயக்கத்துல நாங்கள் பாத்தீங்கன்னா முதல் இதுல கொஞ்சம் வேர்டுகள் கதைக்கிறோம். பீச்சம். இந்த பீச்சம் அப்படின்ற ஒரு வேர்ட் தெரிஞ்சுக்கணும். இது நாங்கள் கேபிட்டல் ஏ என்று புரிஞ்சுக்கணும். சோ பீச்சம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மையத்துல இருந்தாலும் உயர் இடப்பெயர்ச்சி. உங்களுக்கு தெரியும், அமர்முடியை கொண்டு போறாங்க, வேகம் குறைஞ்சு குறைஞ்சு குறைஞ்சிட்டு போவோம்ல. சோ வேகம் குறைஞ்சு குறைஞ்சு கொண்டு போய் ஒரு இடத்துல அந்த வேகம் 0 ஆகும்.
வேகம் குறைஞ்சு குறைஞ்சு கொண்டு போய் ஒரு இடத்துல 0 ஆகுதுன்னா மையத்துக்கும் அந்த மையத்தில இருந்து உயர் இடப்பெயர்ச்சி இதுக்கு அங்கால போகாது, ஏன் திரும்பி வந்துருவாரு. அப்ப இந்த மையத்தில இருந்தான உயர் இடப்பெயர்ச்சி என்னன்னு சொல்லிக் கொள்வாங்க, வீச்சம் அப்படின்னு சொல்லிக் கொள்வாங்க. மையத்தில் இருந்தான உயர் இடப்பெயர்ச்சி வீச்சம். ஓகே, அந்த வீச்சத்துக்கு அந்த வரவிலக்கணமா இருக்கிறது. ஆனா நாம் பயன்படுத்துற ஒரு சாம்பார் இருக்கு, என்னன்னு கேட்டீங்கன்னா வீச்சத்தை கண்டுபிடிக்கணும்டா நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா மையத்துக்கும் வேகம் 0 ஆகிற புள்ளிக்கும் இடைப்பட்ட தூரம். எப்ப வேகம் 0 ஆகிறது மேக்சிமம் இடப்பெயர்ச்சி வரும். அப்ப மையத்துக்கும் வேகம் 0 ஆகிற புள்ளிக்கும் இடப்பட்ட தூரம் தான் என்ன, வீச்சம். அதை எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு தெரியும், சொல்றேன். அதுக்கு ஒரு துணிக்கு என்ன மையம் எதுன்னு தெரியும் இல்லையா? எதை மையமா வச்சுக்கொண்டு இயங்கும் மையம் தெரிஞ்சா வேகம் 0 ஆகிற புள்ளியும் தெரிஞ்சா வீச்சத்தை நாங்கள் கண்டுபிடலாம். அப்ப நான் இப்ப மையத்தை எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னா, ஒரு துணிக்கு நாங்கள் இப்ப ஒரு ஸ்ப்ரிங் எடுப்போம். ஈஸி, நீங்க இப்படி ஒரு ஸ்ப்ரிங் எடுத்தீங்கன்னா இப்ப இந்த ஸ்ப்ரிங்ல இந்த துணிக்கு எப்படி ஓய்வுல இருக்குது, இயங்காம இருக்க ஒரு இடத்துல ஓய்வுல இருக்குமே, அந்த ஓய்வுல இருக்கிற அந்த புள்ளி இருக்குல்ல, அந்த புள்ளிய நாங்க என்னன்னு சொல்லிக் கொள்வோம், அதுதான் மையம். அதாவது ஒரு துணிக்க அலைகிற துணிக்கு வந்து தன்னுடைய சக்தி எல்லாத்தையும் இழந்தா பிறகு எந்த இடத்துல போய் ஓய்வடையுமோ அந்த புள்ளி மையம். அப்ப இயங்குற துணிக்க சக்தியை இழந்தா பிறகு ஆரம்பிக்க எந்த இடத்துல நிற்பாரோ அந்த புள்ளி மையம். ஓகே தானே? அப்ப துணிக்க இயங்குற துணிக்கை ஓய்வடைகிறது தானே. அப்ப ஆரம்பத்துல எந்த இடத்துல நீங்க அது நான் திருப்பி கேட்கிறேன். ஓகே, அப்ப இது இந்த இடம் மையம். அப்ப எனக்கு மையத்தை கண்டுபிடிக்கிறது எனக்கு ஈஸியா, ஓய்வுல நிக்கிறது தானம். அதாவது நார்மலா ஓய்வுல இருக்கிறதாக மையம். ஏனி மையம் தெரிஞ்சு வரும். இத இப்படி ஒரு ஏ தூரம் எடுத்து போட்டு விடுறேன்னு வைங்க. இதுல இருந்து ஒரு ஏ தூரம் எடுத்து போட்டு விடுறேன்னு வைங்க. இழுத்து போட்டு விடுற இடத்துல வேகம் என்னவா இருக்கு, 0. இப்ப இந்த துணிக்கு எப்படி அலைமெண்டா ஏ தூரத்துல இருந்து இப்படி உள்ளுக்கு போகும், இங்க போகும், திருப்பி இங்க மட்டும் வரும், இதுக்காக போயிடும். எனக்கு மேக்சிமம் சக்தி தானே இதுக்குள்ளேயே இயங்கி கொள்ளும். அப்ப இப்ப சொல்லுங்க, மையம் இது, வேகம் 0 ஆகிற புள்ளி இது. அப்ப வீச்சம் என்ன, இதுதான் வீச்சம். அப்ப எனக்கு இனிமேலுக்கு இதுதான் ஈஸியான வீச்சத்தை கண்டுபிடிக்கிறது எப்படி, ஒரு துணிக்கு மையத்துக்கும் வேகம் 0 ஆகிற புள்ளிக்கும் இடைப்பட்ட தூரம் வீச்சம். ஓகே தானே? இது வீச்சம். அப்ப நான் பாய்க்க போற கன்செப்ட் கிடைக்குது வீச்சம். அடுத்து இன்னொன்று கிடைக்கிறேன் நாங்க, ஒரு முழு அலைவு. முழு அலைவு அப்படின்னு என்ன, முழு அலைவுண்டா நாங்கள் ஒரு முழு அலைவன் என்னத்தை சொல்றோம் வேண்டாம், அலைகிற துணிக்கை ஒரு புள்ளியில இருந்து அலைகள் வைக்கும், அலைகிற துணிக்கை இங்க இருந்து இங்க போய் இங்க வந்து திருப்பி இங்க போய் இங்க வர்றதுதான் ஒரு முழு அலைவு. அதாவது முழு இடத்தையும் கவர் பண்ணணும். இப்ப இங்க இருந்து வலிக்கிறாங்க, இங்க இத மையம், ஆனா இங்க இருந்து இங்க போய் இங்க இருந்து இங்க வந்து இங்க இருந்து இங்க போய் திருப்பி இங்க வரும், அந்த ஃபுல் ஏரியாவும் கவர் பண்ணப்படுது. இப்ப வீச்சத்துல இருந்து வலிக்கிறாரு, இங்க இருந்து இங்க வந்து இங்க இருந்து இங்க போகணும், இது ஒரு முழு அலைவு. அப்ப ஆரம்பத்தானது 2வது தடவை வந்து சேரும். ஓகே, 2வது தடவை அதே திசையில 2வது தடவை. இப்ப இங்க வர இதுல இப்படி போனவன் போயிட்டு இங்க போயிட்டு திரும்பி வரைக்கும் அந்த திசையில வர, அதே திசையில 2 தடவை கிடக்கிறதுக்கு இடையில ஒரு முழு அலைவு. இது வடிவா விளங்கிருக்கும், ஒரு முழு அலைவு. அதுக்கு பிறகு நாங்க இன்னொன்று கிடைக்கிறோம், அலைவு காலம். இப்ப இந்த அலைவு காலம் ஜின்னு குறித்து கொள்வோம். என்னதான் அலைவு காலம்ன்றது, ஒரு முழு அலைவுக்கு எடுக்கிற நேரம். இந்த ஒரு முழு அலைவுக்கு எவ்வளவு நேரம் எடுக்குதோ அது அலைவு காலம்.
ஒரு முழு அலைவுக்கு எடுக்கிற நேரம் அலைவு காலம். இந்த அலைவு காலம் என்னத்தால தரப்படும் என்றா T7 2π/ω தரப்படும். இதுக்குரிய நிறுவனம் நம்ம பின்னுக்கு வருவோம். நான் முதலே சொன்னேன், எனது எளிய இயக்கத்துக்கும் வட்ட இயக்கத்துக்கும் தொடர்பு. அந்த வட்ட இயக்கத்துக்குரிய தொடர்பு பார்க்கக்குள்ள எளிய இயக்கத்துக்கும் வட்ட இயக்கத்துக்குரிய தொடர்பு பார்க்கக்குள்ள இந்த சுற்றல் காலம் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்துக்கணும். அப்போ எளிய இசையக்க துணிக்கைக்கு ஒரு எளிய இசையக்க துணிக்கை இந்த சுற்றல் அல்லது அலைவு காலம் T7 2π/ω வந்துள்ளது. இதேதான் வட்ட இயக்கத்துக்கும் பார்க்க. வட்ட இயக்கத்துக்கு சுற்றல் காலம் பார்த்துருக்கோம். என்ன 2π/ω மாறாக்கத்தோட சுற்றல். இங்க 2π/ω வந்துள்ளது. ஞாபகத்துல இருக்கும் எல்லாம். அடுத்தது அடுத்தது பாருங்க, அலைவு காலத்துக்கு பிறகு இன்னொரு பேர் தெரிஞ்சிருக்கோன்னு மீறுற. இப்ப நான் முதல்ல ஒவ்வொன்றுக்குரிய வரவிலக்கணத்தையும் கதைச்சிட்டு அதுக்கு பிறகு இதை வச்சுக்கொண்டு எப்படி கேள்வி செய்யறேன் அப்படின்னு பார்ப்போம். சொண்டு விலங்குகளும் எளிய இசையக்கம்ன்றது நீங்க பேப்பர் எடுத்து பாருங்க, ஃபைனல் பேப்பரை. ஒவ்வொரு வருஷமும் ஒரு கேள்வி இருக்கு. அடி 100% இல்ல, இடையில ஒரு வருஷம் வராம வந்திருக்கும். ஆனா 100க்கு 90% ஒவ்வொரு வருஷமும் எளிய இசையக்கத்துல ஒரு கேள்வி இருக்கு. சவுண்டுல 1-2 கேள்வி, அதாவது அலைகள் சவுண்ட் பாக்குறதுல 2-2 கேள்வி வரப்போகுது. கட்டாயம் எளிய இசையக்கத்துல ஒரு கேள்வி வரும். சரி, அப்ப முக்கியமா விளங்கி கொள்ளலாம். இப்ப நான் முதல்ல கேட்கிறேன் என்ன, வரவிலக்கணங்களை கேட்கிறேன். அதுக்கு பிறகு அதுகளை எப்படி நாங்கள் அப்ளை பண்ண போறோம் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளோட கற்றுக்கோம். சரி, இப்ப இது ஓகே, அலைவு காலம் வரைக்கும் விளங்கிட்டு தானே. அடுத்து நான் கேட்க போறது என்ன, அலைவு மீறன். இப்ப அலைவு மீறன், இப்ப இந்த அலைவு மீறன் என்ன? சோ மீறன்ன்றது என்ன சாமி கேட்டீங்கன்னா, ஒரு செகண்ட்ல நிகழ்த்துற அலைவுகள் எண்ணிக்கை. ஒரு செகண்ட்ல எத்தனை அலைவுகள் நிகழ்த்தப்படுதோ அந்த ஒரு செகண்ட்ல நிகழ்த்துற அலைவுகள் எண்ணிக்கை அலைவு மீறன் அப்படின்னு வந்தது. அப்ப இங்க ஒரு அலைவுக்கு எடுக்கிற நேரம் T. அப்ப ஒரு அலைவுக்கு எடுக்கிற நேரம் T என்றா T செகண்ட்ல அலைவுகள் எண்ணிக்கை ஒன்று. T செகண்ட் அலைவுகள் எண்ணிக்கை ஒன்றா ஒரு செகண்ட்ல அலைவுகள் எண்ணிக்கை என்ன? T செகண்டுக்கு ஒண்ணுன்னா ஒரு செகண்டுக்கு ஒண்ணு. அப்ப ஒரு செகண்ட் அலைவுகள் எண்ணிக்கை தான் மீறன், அலைவு மீறன். F = 1/T வரும். அப்ப அலைவு மீறனுக்கும் அலைவு காலத்துக்கும் தொடர்பு F = 1/T. இனி எனக்கு தெரியும் T7 2π/ω. அப்ப 1/T என்ன? சோ T7 2π/ω 1/T என்ன? ω/2π. அப்ப இத குறுக்க வெளிக்கிட்டீங்கன்னா ω 2πf வரும். ஓகே, இது நீங்க வட்டயத்திலே படிச்சிருப்பீங்க. என்னது கோண வேகத்துக்கு மீறனுக்கு தொடர்பு ω = 2πf. இது மீறன், அதனால இதுவும் என்ன மீறன் என்று கோண மீறன் அப்படின்னு இங்க பேர் வச்சுக்கோங்க. ω கோண மீறன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுல சோ இந்த மீறன் அலைகள்லாம் படிச்சிருப்போம். வாங்கி ஹெர்ட்ஸ் என்று பார்த்திருப்போம், அல்லது RPM என்று படிச்சிருப்போம், அல்லது செகண்ட் மைனஸ் படிச்சிருப்போம். சோ மீறன் அலைவு. ஓகே தானே? சோ இது அலைவு மீறன். ஓகே, சோ இதுதான் இதுல தெரிஞ்சிருக்க வேண்டிய மெயின். அதை விட இன்னொன்று தெரிஞ்சிருப்போம். இவரும் ஒரு துணிக்க ஒரு புள்ளிய மையமா வச்சுக்கொண்டு அலையிற. ஒரு துணிக்கு ஒரு புள்ளிய மையமா வச்சுக்கொண்டு அலையக்குள்ள இந்த துணிக்கு இந்த எக்ஸ் தூரத்துல இருக்கிற ஆர்முடுகளுக்கு சமன்பாடு தெரியுமா? உண்மையான அமர்முடுகள் எக்ஸ்ல பேச்சில இருக்கக்குள்ள ஆர்முடுகள் என்ன? -ω²x. இது அமர்முடுகள்.
அப்ப திருப்பி வரைக்கும் என்ன போயிக்கு அமர்ந்துகள் திருப்பி வரைக்கும் ஆர்முடுகள். அப்ப எக்ஸ் தூரத்தில் இருக்கிற ஆர்முடுகள் ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ் போகைக்குள்ள அமர்ந்துகள். அப்ப அங்க திசைதான் முக்கியம். இந்த திசையில அமர்ந்துகள், இந்த திசையில ஆர்முடுகள் ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ். ஓகே பை. இப்ப இந்த ஆர்முடுகள் உயர் பெறுமதி என்னவா இருக்கு? மேக்சிமம் ஆர்முடுகள் என்னவா இருக்கும்? உங்களுக்கு தெரியும் ஒமேகா மாறலி இல்லையா? சொன்ன மாறலி. அப்ப இந்த எக்ஸ் கூட கூட ஆர்முடுகள் கூடும் இல்லையா பெருமதி? அப்ப எக்ஸ் ஆகக்கூடிய பெருமதி என்ன? அதான வீச்சம் ஏ. அப்ப எக்ஸ் ஆகக்கூடிய பெருமதி வீச்சம் ஏ என்றா ஆர்முடுகள் உயர் பெருமதி ஏ ஒமேகா ஸ்கொயர். அப்ப ஏ இந்த மேக்சிமம் ஆர்முடுகள் மேக்சிமம் பெருமதி ஏ ஒமேகா ஸ்கொயர். இதுதான் முக்கியமான சமன்பாடு. சரி, முன்னுக்கு பார்த்ததெல்லாம் ஓகே தெரிஞ்சது. இப்ப இது முக்கியமானது. ஆர்முடுகள் மேக்சிமம் பெருமதி ஏ ஒமேகா ஸ்கொயர். அது எங்க இருக்கும்? அது வீச்சத்துல இருக்கும். இங்க வீச்சம் இதுதானே. அப்ப இந்த உச்ச இடப்பெயர்ச்சி இருக்குல்ல, இதுலதான் ஆர்முடுகள் மேக்சிமம். இந்த வீச்ச புள்ளிகள்ல ஆர்முடுகள் மேக்சிமம். மையத்தில் ஆர்முடுகள் என்ன இருக்கு? மையத்துல இடப்பெயர்ச்சி 0, இடப்பெயர்ச்சி 0 போடுங்க A0. அப்ப மையத்துல ஆர்முடுகள் 0 ஆகும், வீச்சத்துல ஆர்முடுகள் உயர்வாகவும் இருக்கும். ஓகே ரைட். இனி வேகத்தை பாருங்க. நாங்கள் இதுக்கு வேகம் கிடைக்கணும்னா இங்க இருந்து தூர போக வேகம் என்ன செய்து கொண்டு போகும்? குறைஞ்சு கொண்டு போகும். அப்ப வீச்சத்துல வேகம் 0. அப்ப எங்க வேகம் உயர்வு? வேகம் உயர்வா இருக்கிறது மையத்துல. அப்ப அந்த மையத்துல வேகம் உயர்வா இருக்கும், அது வி மேக்ஸ் வரும். மையத்துல வேகம் உயர்வா இருக்கும், அது வி மேக்ஸ். அந்த வி மேக்ஸ் ஏ ஒமேகா. அப்ப எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், அதாவது வேகம் 0 இருக்கிற இடத்துல ஆர்முடுகள் மேக்சிமம் இருக்கு வீச்சத்துல. மையத்தில் ஆர்முடுகள் 0, அந்த இடத்துலதான் வேகம் மேக்சிமமா இருக்குது. இந்த ரெண்டும் தெரிஞ்சுக்கணும். ஓகே, இதுதான் எளிய இசையகம். இவ்வளவு வச்சுக்கொண்டு நாங்கள் கேள்விகள் செய்வோம். இப்ப இதை வச்சுக்கொண்டு கேள்விகள் என்ன மாதிரி செய்கிறது அப்படின்றது நாங்கள் பார்க்கணும். அதோட இன்னொன்று தெரியணும். இப்ப இந்த எளிய இசையகத்துல இப்ப இது மையம் தெரியும் இருக்கு. மையத்தில இருந்து எக்ஸ் தூரத்துல இருக்கக்குள்ள, மையத்தில இருந்து எக்ஸ் தூரத்துல இருக்கக்குள்ள இந்த துணிக்கு இந்த இடப்பெயர்ச்சி டி நேரத்துல இடப்பெயர்ச்சி எக்ஸ், இந்த இடப்பெயர்ச்சிக்கு நேரத்துக்கு முடிய தொடர்பு தேவை. இந்த இடப்பெயர்ச்சிக்கு நேரத்துக்கு முடிய தொடர்பு என்ன வரும்? எக்ஸ் சமன் ஏ சைன் ஒமேகா டி. அதே மாதிரி இந்த இடத்துல இருக்கிற வேகத்துக்கு சமன்பாடு வரும் V சமன் A ஒமேகா cos ஒமேகா t. இந்த இடத்துல இருக்கிற ஆர்முடுகளுக்கு சமன்பாடு என்னது? A சமன் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் x தானே. x-க்கு பதிலா எதை போட்டீங்கன்னா மைனஸ் A ஒமேகா ஸ்கொயர் sin ஒமேகா t அப்படின்னு வரும். அப்ப வேகத்துக்கும் நேரத்துக்கும் உடைய தொடர்பு A sin ஒமேகா t. இடப்பெயர்ச்சிக்கும் நேரத்துக்கும் வேகத்துக்கு நேரத்துக்கு முடிய சமன்பாடு இது. ஆர்முடுகளுக்கு நேரத்துக்கு முடிய சமன்பாடு இது. எங்கிருந்து உருவாக்குறோம், இது எங்கிருந்து எடுக்கிறோம்னா வட்ட இயக்கத்தையும் எளிய இயக்கத்தையும் கொண்டு லிங்க் பண்ணித்தான் இந்த சமன்பாடு நாங்க எடுத்துக்கிறோம். ஓகே ரைட். அதை எப்படி எடுக்கிறாங்க? இப்ப ஒரு வட்ட இயக்கத்தை கருதணும். இப்ப இது வட்ட பாதை இருக்கு. இது கிடை விட்டதை கருது. இது மையமா? இந்த மையத்துக்கு நேர இதுல எடுத்து ஒரு துணிக்கு அந்த துணிக்கு செல்வதற்கு இந்த அடிக்க என்ன இருக்கு? இப்ப இந்த துணிக்க வட்டப்பாதையில மாறா கோணத்துல சுத்தல வைக்குவேன். இந்த துணிக்கு இப்படி வட்டப்பாதையில மாறா கோணத்துல சுத்துவீங்க. இந்த துணிக்கு இங்க வரைக்க இந்த செங்குத்து அடி எங்க வரும்? இங்க வரும். அப்ப
இவர் இப்படி சுத்தைக்குள்ள இந்த என்ன செய்யும் இவர் இது இந்த செங்குத்தடை இவர் இங்கே இங்க வரைக்கும் இங்க இருந்து இங்க வரும் இந்த செங்குத்தடை பிறகு இந்த துணிக்கு இங்கே இங்க போயிருக்க அந்த எண் வந்து அங்க போகும் இந்த துணிக்கு இங்கே இங்க வரைக்கும் இங்க போகும் பிறகு இந்த துணிக்கு இங்க போயிட்டு இந்த அங்க போகும் பிறகு இவர் இங்க போயிருக்க இவர் இங்க வருது ஓகே அப்ப இந்த துணிக்க ஒருக்கா இப்படி சுத்தி முடிக்கக்குள்ள என்ன செய்யும் இங்கே நீங்க வந்து அங்க போய் இங்க வர்ற அப்ப இந்த எண் வந்து ஒரு முழு அலைவை அப்ப இவர் சுத்துறதுக்கு எடுத்த நேரமும் இவர் அலைகிறதுக்கு எடுத்த நேரமும் உண்டு இப்ப வட்டேகத்தின் கோணவேகம் ஒமேகான்னா அது இந்த சுற்றல் காலம் எவ்வளவு இந்த வட்டேகத்துக்குரிய சுற்றல் காலம் எவ்வளவு 2π/ω அப்ப சுற்றல் காலம் 2π/ω ஒரு திரும்பின கோணத்துக்கு கோணவேகம் தானே 2π கோணம் திரும்புறார் கோணவேகம் ஒமேகான்னா அப்ப சுற்றல் காலம் 2π/ω இந்த அலைவு காலம் எவ்வளவு 2π/ω அதான் சொன்னார் சோ வட்டேகத்துல வர்ற இந்த ஒமேகா தான் எளிய இசையக்கத்துல வர்ற அந்த a சமன் -ω²x அந்த சமன்பாடுல வரும் இப்ப இது அலைவியக்கம் நான் சொல்ற தமிழ கவனிச்சிருப்பீங்க இந்த எளிய இந்த வட்டேகத்துல இந்த அலைவியக்கத்துக்கு முறையில தான் உண்டு இது அலைவியக்கம் தான் சொல்ல எளிய இசையக்கமோ அதை கண்டுபிடிக்கணும் எப்ப அது எளிய இசையக்கமாகும் இந்த எண்ணெண்ட ஆர்முடுகள் -ω²x என்ற ஃபார்மட்ல இருந்தா தான் இது எளிய இசையக்கம் இல்லையா அதுக்கு நான் என்ன செய்யணும்னா இங்க பாருங்க அந்த எண்ணெண்ட ஆர்முடுகளை கண்டுபிடிப்போம் இப்ப ஓகே இது வட்டம் இப்ப இந்த துணிக்கு T=0 இங்க இருந்தது அப்ப இந்த துணிக்கு இங்க இருந்தது இப்ப T நேரத்துல இங்க வந்துட்டார் துணிக்க இப்ப இதுல கோணவேகம் ஒமேகா சோ இது நேரை a ஆர்முக வெப்பமன் சோமே அது இந்த அலைவின் வீச்சம் ஏன்னா சோ அந்த வட்டப்பாதை நேரை வந்து இருக்கு இப்ப இந்த துணிக்கு இங்க இருந்து இங்க வரைங்க இந்த எண் வந்து இங்க இருந்து இங்க வருது ஓகே அப்ப இது இந்த இடப்பெயர்ச்சி x ஓகே இப்ப எனக்கு இந்த எண்ணெண்ட ஆர்முடுகள் வேணும் இப்ப இது இயங்குற ஸ்பீட்ல இவர் வர்றார் இவர் இங்க இருந்து வரைக்கும் இவர் இங்க இருந்து வருவார் அப்ப இந்த துணிக்கு இந்த ஆர்முடுகள் என்னவோ அதான் இந்த துணிக்கு ஆர்முடுகள் அப்ப எனக்கு இது இந்த கிடை ஆர்முடுகள் தானே வேணும் ஆனா இவருக்கு என்ன இருக்குன்னா மையத்தை நோக்கி தான் ஆர்முடுகள் மாறாவகம் எல்லாம் இது மாறாவ கோணவேகத்துல இல்லை அப்ப எனக்கு மையத்தை நோக்கி தான் ஆர்முடுகள் இருக்கு அப்ப கிடை திசையில என்ன ஆர்முடுகள் இந்த கோணம் தீட்டாண்டா இந்த கோணம் தீட்டா அப்ப இந்த ஆர்முடுகள் இந்த கிடைக்கூறு என்ன இந்த ஆர்முடுகள் இந்த கிடைக்கூறு a sin தீட்டா அப்ப இப்ப இந்த எண்ணெண்ட ஆர்முடுகள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா a sin தீட்டா இந்த ஆர்முடுகள் இந்த கூறு cos தீட்டா இந்த கூறு sin தீட்டா a sin தீட்டா இப்ப இந்த sin தீட்டா என்ன எதிர்பக்கத்தின் சம்பகம் வேதானே ஆர ஏன்னா சைடுல போடுறீங்க இப்ப இங்க இது இந்த ஆர்முடுகள் நான் a நோட் எழுதுறேன் அப்ப a நோட் சைன் இது மைய நோக்கு ஆர்முடுகள் உங்களுக்கு தெரியும் r⍵². அப்ப a⍵². r வந்து ஏதானே இன்டு sin θ வந்து x ங்கிற அப்ப இந்த a போட ω²x ஆனா இப்ப எந்த திசை மையத்தை நோக்கி தானே சோ இடப்பெயர்ச்சி இந்த பக்கம் பண்ணா நான் இந்த பக்கம் என்ன போடணும் அப்ப என்ன வரும் மைனஸ் அப்ப இந்த எண்ணின் ஆர்முடுகள் என்ன வருது -ω²x இந்த நிறுவனம் உங்களுக்கு தேவையில்லை ஆனா இப்படி ஒன்று இருக்கின்றதை சொல்றதுக்கான சொல்லுவாங்க அப்ப சோ இந்த எண்ணின் இயக்கம் என்னன்னு வருது எளிய இசையக்கம் வருது ஏன் a -ω² ரெண்டு பட்சம் இருக்குது அப்ப இந்த எண்ணின் இயக்கம் எளிய இசையக்கம் இப்ப பாருங்க இந்த இடத்துல இந்த x க்கு சமன்பாடு எழுதுங்க என்ன sin θ சமம் x × a அப்ப குறுக்கு பெருக்கல் x சமம் a sin θ அடே இது t நேரத்துல திரும்பின கோணம் தான் θ அப்ப உங்களுக்கு தெரியும் ω சமம் θ/t
அதுக்கு என்ன ஒமேகா டி இதுக்கு பேர் என்ன அப்ப x சமன் a sin ஒமேகா t அப்படினா அப்ப இத நான் இடப்பெயர்ச்சிக்கு நேரத்துக்கு கூடிய தொடர்பு என்ன வரும் x சமன் a sin ஒமேகா t அப்படினா இந்த இடத்துல வேகம் வேணும்னா சோ இந்த என்னோட வேகம் வேணும்னா அது வெச்சு வரல இவருடைய தொடலிக்கதி v என்றா என்ன சோ தொடலிக்கதி v என்றா இந்த கிடைக்கூட கண்டுபிடிக்கலாம் எல்லாம் ரைட் நான் இவருக்கு தொடலிக்கதி v நோட் வெச்சிரேன்னா கிடைக்கதி வரலாம் இது தீட்டாண்டா இது 90 மைனஸ் தீட்டா இது தீட்டா அப்ப கிடைவேகம் என்ன v நோட் cos தீட்டா அதான் இருக்கு அப்ப v சமன் v நோட் cos தீட்டா cos தீட்டா என்ன போடுவீங்க தீட்டாக்கு ஒமேகா டி அப்ப v நோட் cos ஒமேகா டி தொடலிக்கதிக்கு உங்களுக்கு தெரியும் r ஒமேகா r என்ன a ஒமேகா cos ஒமேகா ஒன்றுமே உங்களுக்கு நிறுவ தேவையில்லை அந்த சமன்பாடுகள் ஞாபகத்துல இருந்தா நல்லது நான் அடுத்த கிளாஸ் கைக்க அடுத்த வீடியோல கைக்குள்ள இதுக்கு இந்த இடப்பெயர்ச்சிக்கு நேரத்துக்கும் கிராஃப் எப்படி வரும் வேகத்துக்கு நேரத்துக்கும் எப்படி வரும் ஆர்முடுகளுக்கு நேரத்துக்கும் எப்படி வரும் சோ இந்த கிராஃப்களையும் காய்ச்சி கேள்விகள் எப்படி அணுகிறது அப்படின்றதை நாங்கள் அடுத்த கிளாஸ் காட்டுறோம் ஓகே சோ அடுத்த கிளாஸ்ல நாங்க அடுத்த வீடியோல சோ இதுக்கு ஒரு எளிய சேர்க்கத்தின் கான்செப்ட் நாங்கள் முடிப்போம் ஓகே ரைட்